தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த பெங்கல் புயலானது தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தின் மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமாக வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதியும் பலத்த காற்றை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலுமே காற்று என்பது கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இது இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே கரையை கடந்து இப்பவே போயிருமான்னு கேட்டீங்கன்னா அதுல தான் ஒரு சிக்கல். என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இதுதான் நடக்கும், நல்லா தெளிவா கேட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தின் மகாபலிபுரம், அதுக்கப்புறம் அந்த மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அப்படியே படிப்படியாக தெற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கரையை கடக்காமல் நம்மளுடைய கடற்கரை ஓரத்திலேயே, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்திலேயே நீடித்து நாளை காலையில தான் பார்த்தீங்கன்னா சற்று கிழக்கு நோக்கி அங்கிருந்து நகரப்போகுது. இங்கிட்டு வராம மேற்கு நோக்கி நகராம கிழக்கு நோக்கி போகுது. கிழக்கு நோக்கி போய் அங்கேயே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி முழுவதும் அங்கேயே நீடிக்க போகுது. அங்கே இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மரக்காணம்னா அந்த விழுப்புரம் மாவட்டம் அந்த பகுதியில் வரும். அங்க இது கரையை ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பயணிக்க போகுது. அதனால டிசம்பர் 3ஆம் தேதி தான் இந்த பெங்கல் புயலானது கரையை கடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதுதான் நடக்க போகுது. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க புயல் வேகம் குறைந்து விட்டது, புயல் பார்த்தீங்கன்னா திசை மாறியது, புயல் அப்படி மாறியது இப்படி மாறியதெல்லாம் கிடையாது. நான் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க செய்தி ஊடகங்கள்லாம் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கும். லேட் ஆகும், ஏன் இது லேட் ஆகுது அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட அறிக்கை, தனிப்பட்ட கணிப்பு, இது பார்த்தீங்கன்னா தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமாக, அதாவது மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமா இருக்கு. காற்று என்பது கூடுதலாகவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீசி கொண்டிருக்கிறது. இது இப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து அப்புறம் கிழக்கு நோக்கி நகர்ந்து போய் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அங்க நம்மளுடைய அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேர் கிழக்கேயே நீடித்து பிறகு டிசம்பர் 3ஆம் தேதி மறுபடியும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் 3ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா நாளையும் சரி, நாளை மறுநாளும் சரி, டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 2ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி காலை வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிக்கைகளை நீங்க கேட்கலாம். இது உடனே இது கரையை கடந்து உள்ள போறது கிடையாது. தயவு செய்து பொறுமை காத்து இருக்க வேண்டும். நான் கூட இப்ப வெளியில போனேன். எல்லா இடத்துலையும் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அங்கங்க பார்த்தீங்கன்னா அந்த மின் கம்பிகள்லாம் படபடன்னு அடிக்குது. நீங்க அங்கே வெளியில போய் எங்கேயாவது போயிடாதீங்க. எந்த இடத்துலயாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பி கிடந்ததுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னே தெரியாது. அதனால தயவு செய்து வெளியில போவேனா. இது பார்த்தீங்கன்னா நாளை காலையிலிருந்து சென்னையில கொஞ்சம் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சற்று கிழக்கு நோக்கி போறனால நாளை காலையிலிருந்தே படிப்படியாக சென்னையில கொஞ்சம் காற்றுடைய தீவிரமும் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இது உள்ள போய் மறுபடியும் கிழக்கு நோக்கி உள்ள வங்கக்கடலுக்குள்ள கிழக்கு நோக்கி உள்ள போய் மறுபடியும் டிசம்பர் 3ஆம் தேதி தான் மறுபடியும் அங்கிருந்து வேகம் எடுத்து மறுபடியும் வரப்போகுது. மறுபடியும் தான் கரையை கிடக்குது ஒழிய இப்ப வந்த வேகத்திலே இது கரையை கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் தற்போது வரை நிகழவில்லை. அடுத்த ஏதாவது ஒரு அப்டேட்ல இது எதுவும் புதுசா உடனே இது கரையை கிடக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ரொம்ப நெருக்கமா வந்துதான் இன்னைக்கு காலையில ரொம்ப நெருக்கமா வரும்னு நான் சொன்னேன். அதே போல மிக நெருக்கமா வந்தது. காலையில இருந்து சென்னையில காற்று மழை, சில நேரங்கள்ல காற்று மட்டும் இருந்தது, சில நேரங்கள்ல மழை மட்டும் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா காற்று மட்டும் வீசி கொண்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா காற்று மட்டும் இருக்கக்கூடியது காலை வரை காற்று இருந்து கொண்டிருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக இது காற்றுடைய தீவிரம் குறைந்து இது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை காலையிலிருந்து கிழக்கு நோக்கியே போகி நாளை மறுநாள் வரைக்கும் உள்ளேயே இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி தான் மறுபடியும் வேகம் எடுத்து உள்ள வரப்போகுது. இது பாருங்க என்ன கோளாறு பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 22ஆம் தேதி வெறும் காற்று சுழற்சியா உருவான இந்த பெங்கல் புயலானது அங்கிருந்து உருவாகி நவம்பர் 23ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு பகுதி, 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 27ஆம் தேதி 28ஆம் தேதியும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு, 29 நவம்பர் 29ஆம் தேதி தான் இது புயலாவே மாறுச்சு. எவ்வளவு போக்கு காமிக்குது இந்த புயல். பார்த்தீங்கன்னா யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு புயலாக மாறி இருக்கிறது. இந்திய வானிலை மையம் மாலையே கரையை கடந்து செல்லும்னு சொன்னாங்க. அதுவுமே இப்போ பொய்த்து போகுது.
காரணம் என்னன்னா இது அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இதுல நிறைய நிகழ்வு இதுல வந்து இந்த அதனுடைய காற்றின் போக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரு காற்று இணைவுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழித்தடம் கிடைக்கல. இப்போ ஒரு புயல் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வழித்தடத்தை தான் பார்க்கும். நீர் இருக்கு பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு ஆறு வரும் பார்த்தீங்களா, இப்போ பாலாறுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பாலாறு வழியா போகும்னு. இது மறுபடியும் கிழக்கு நோக்கி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தெற்கு நோக்கி போய் அப்புறம் கிழக்கு நோக்கி போய் டிசம்பர் 3ஆம் தேதி காலையில வரையில கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வரையில அப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு மிக நெருக்கமா இந்த மரக்காணம் இந்த 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 இடத்துல தான் இது கிராஸ் ஆகி போறது போல தெரியுது. நம்ம வந்து இது என்ன சொல்லியிருந்தோம்னா எங்க சொல்லியிருந்தோம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் கரையை கிடக்கணும். இப்போ என்னன்னா இது மரக்காணத்துக்கும் அந்த மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ டிசம்பர் 3ஆம் தேதி. அதனால அது வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை காலையிலேருந்து படிப்படியாக நமக்கு காற்று குறைய ஆரம்பிக்கும். இது உள்ள போய் மறுபடியும் திரும்பும் போது மறுபடியும் காற்றுடைய தீவிரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும். சென்னையில இந்த தீவிரம் என்பது இனிமேல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் மழையுடைய தாக்கம் என்பது நமக்கு வந்து இனிமேல் படிப்படியாக அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி.